ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் பூண்டு ஊறுகாய் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக 30 நாள் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்யறது ரொம்ப சுலபம். ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாதம் இறங்குன்னே சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது என்னைக்காவது நம்மளால குழம்பு செய்ய முடியல அப்படின்னா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 350 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன். பூண்டு கொஞ்சம் சின்ன சைஸ் பூண்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படி பெரிய சைஸ் பூண்டாக தான் இருக்குன்னா அதை ரெண்டாக கட் பண்ணிக்கங்க. ஈஸியாக வதங்கி வரும். இப்போ இந்த பூண்டை மிதமான தீயில வச்சுட்டு நம்ம வறுக்க ஆரம்பிக்கணும். சட்டுன்னு மேலே சிவந்து வந்துடக்கூடாது. நல்ல பூண்டு வெந்து வரணும் அப்படின்னா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்க ஆரம்பித்தோன்னா அந்த பூண்டு நல்லா உள்ளே வெந்து அழகாக உங்களுக்கு நிறம் மாதிரி வர ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த ஊறுகாயினுடைய டெக்ஸ்சராக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ தான் அந்த ஊறுகாய் ரொம்ப நாளானாலும் கெட்டு போகாமலும் இருக்கும். இவ்வளோ பூண்டு உரிக்கிறது ரொம்ப கஷ்டமே அப்படின்னு நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த அளவுக்கு நீங்கள் பூண்டு உரிக்க போகிறீங்க, நாளைக்கு ஊறுகாய் செய்ய போகிறீங்கன்னா முன்ன நாள் இரவே என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெயை, அதாவது பூண்டை நம்ம தனித்தனியாக எட்டை எடுத்துடணும். தோலோடு இருக்கக்கூடிய பூண்டை தனித்தனியாக எட்டை எடுத்த பிறகு அது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெயை தடவிட்டு வெயில் அடிச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் வெயிலில் வைக்கலாம். அதுக்கப்புறமா கையால் லைட்டாக ஒரு மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதும், இல்லைனா துணிக்குள்ளே போட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும், ஈஸியாக தோல் உறிஞ்சிடும். நான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி உரிச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா அப்படி பொன்னிறமாக சிவந்து வரணும். அப்போ தான் பூண்டு நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். எண்ணெயை நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிங்க. அடுத்ததா ஒரு 10லேருந்து 15 பல்லு அளவுக்கு சின்ன சின்ன பூண்டு எடுத்திருக்கேன். இதையும் இப்போ நம்ம தனியாக வறுத்துக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு ஊறுகாய்னாலே அங்கங்கே பூண்டு கொஞ்சம் முழு பூண்டு கடந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் அதே சமயத்தில் நறுக்குன்னு கடிப்பட்டாலும் நல்லா இருக்காது. அதனால் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பூண்டை இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வறுத்துட்டு நம்ம நேரடியாக சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா சிவந்து வந்துடுச்சு. எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு அப்படியே எட்டை எடுத்துடலாம். இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த பெரிய பல்லு பூண்டு வச்சுருந்தோம்ல, அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா அந்த டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். ஏற்கனவே அந்த பேனில் எண்ணெய் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஊறுகாய்னாலே எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் நல்லெண்ணெய் பயன்படுத்தினீங்கன்னா உடலுக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருந்தால அந்த பூண்டு விழுது, அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இது ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம அந்த வறுத்து வச்சிருந்தோம்ல இந்த சின்ன பல்லு பூண்டு, அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயப்பொடி 1 டீஸ்பூன் போல் சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடி சேர்க்குறேன். வெறும் வெந்தயத்தை மட்டும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது வெந்தயப்பொடி, இல்லைனா கசப்பு தட்டுற மாதிரி ஆகிடும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்க்குறேன். இது நல்லா காரமாக இருக்கும். ஊறுகாய்னாலே கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் மிளகாய் பொடியை கூட்டவோ குறைக்கவோ செய்துங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க. அடுத்ததாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூட இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வேக விடணும். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வரும்போது கொஞ்சமாக வெல்லம், இது ஆப்ஷனல், ஆனால் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு அந்த எண்ணெய் ஓரங்களில் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக அந்த எண்ணெய் ஓரங்களில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு.
இந்த ஊறுகாய் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் போல் எடுத்துக்கும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடக்கூடாது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன்லேயே வைக்கணும். நல்லா ஆற விடணும். மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே நீர் விட்டுரும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டில், சில்வர் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதான். வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். 30 நாள் இல்லைன்னா ஒரு 45 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ஈரம் படாத ஸ்பூனை பயன்படுத்தினீங்கன்னா கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு வரும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிர் சாதம், சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்தோட்டலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல ஒரு வாசனையும் வந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. கடையில் நீங்கள் போய் வாங்கினீங்கனாலும் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஊறுகாவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் வந்து அவங்க வினிகர் அந்த மாதிரிலாம் நிறைய சேர்த்துருப்பாங்க. பட் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான முறையில் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.